அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை பாக்கியவான் என்று சொன்னார்? சொத்து நிறைய வைத்திருக்கிறவங்க, ஏக்கர் கணக்கில் தோட்டம் வச்சிருக்கிறவங்க, அல்லேலூயா, கோடீஸ்வரங்க, இவர்களை பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாக்கியவான் சொன்னாரு. யார் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். எதை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள்? பரலோக ராஜ்யத்தை யார் சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ அந்த மனிதன் பாக்கியவான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்க யார் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டவன்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அவங்க பாக்கியவான்கள்னா, பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. அல்லேலூயா. அவர்கள் அதை சொந்தமாக்கிட்டாங்க. பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. அல்லேலூயா. அப்ப ஆவியிலே நாம் எளிமைப்படும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இந்த உலகத்துல எதை நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோமோ இல்லையோ, அல்லேலூயா, நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டியதே பரலோக ராஜ்யத்தை தான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வழி அதான். அல்லேலூயா. ஆனா இந்த ஆவியிலே ஒரு எளிமை வருவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அநேகரால முடியல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகராலும் இன்னைக்கு முடியல. அல்லேலூயா. அவன் ஒவ்வொருத்தருக்குள்ளும் பெருமை என்ற பிசாசு உள்ளே புகுந்து ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை பெருமையாகவே நடக்க வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை சும்மா பிசாசு இருக்க விடல, அவங்களுக்குள்ளே புகுந்து நாம் ஒவ்வொருவரும் நீங்கள் அலசி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்மை பெருமையாகவே பிசாசு வைக்கும் பொழுது அப்ப பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் பார்த்த ஒவ்வொரு நபர்களையும் ரொம்ப இது அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நாம் பெருமையா இருக்கிறோம் என்பதே சில பேருக்கு தெரிகிறதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.